திமுகவுக்கு இது ஒண்ணும் புதுசு கிடையாது. ஏற்கனவே தங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறார், நேர்மையாக செயல்படுறார் என்பதற்காக கம்யூனிஸ்டுடைய கவுன்சிலர், பெண் கவுன்சிலர் லீலாவதியை துள்ள துடிக்க பட்ட பகல்ல மதுரையில கொன்ற கூட்டம் தான் இந்த திமுக கூட்டம். தங்கள் கட்சிக்குள்ளேயே தங்களுடைய மகன் வளர்வதற்கு, அழகிரி வளர்வதற்கு தடையாக இருக்கா என்பதற்காக தாக்கு செல்கிற திமுக ஒரு நேர்மையாளரை துடிக்க துடிக்க காலையில 5:30 மணிக்கு வெட்டி கொண்ட கூட்டம் தான் இந்த கூட்டம். திமுக ஆட்சிக்கு வந்தாலே அரசியல் படுகொலைகள், அரசியல் ரீதியான விபத்துகள், மரணங்கள் ஏற்படுவது என்பது ஒரு வாடிக்கையா மாறிச்சு. ஏன்னா திமுக காரனுக்கு விமர்சனங்களை, கேள்விகளை எதிர்கொள்கிற தைரியம் இல்ல, கோழைத்தனம். இந்த மரணம் செஞ்சாலும் நீ பெரிய வீரனா? இந்த மரணம் தலை ஒரு வீரன் என்ன? ஒருத்தர் வெட்டது வீரம் இல்ல, 10 பேரை உயிரை கொடுத்து காப்பாற்ற வீரம். அவன் கன்னியாகுமரி மலையை காப்பாற்ற சேவியர்குமார் போராடினாரு. கன்னியாகுமரி மாவட்டத்துடைய சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற போராடினாரு. சாலைகள் சரியா இருக்கணும், ஒரு தேவாலயத்தில் கூட ஊழல் இல்லாத தேவாலயமாக செயல்பட வேண்டும் என்று அவர் இருந்தார். அவரும் கமிஷன் வாங்கிட்டு போயிருக்கலாம் உங்களோட சேர்ந்து. ஆனா அவர் செய்யல. இப்படி நாட்டை நல்லது நடக்கும் நினைக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க வெட்டி கொண்டீங்கன்னா இதுக்கு பெயர் என்ன? இதான் திராவிட மாடல் ஆட்சியா?